ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே. பிரச்சனை பிரச்சனை என்று ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை, தேவையில்லாத வார்த்தையை எதற்காக உபயோகப்படுத்துகிறாய்? எதற்காக அந்த வார்த்தைக்கு உன்னுடைய சக்தியை தருகிறாய்? தராதே. இந்த உலகத்தில் பிறந்தால் எல்லா விஷயத்தையும் நாம் பார்த்து அனுபவிக்கத்தான் வேண்டும். அனைத்திலுமிருந்து தப்பிக்கலாம். ஆனால் அனைத்திலுமிருந்து தப்பிக்க நம்மிடம் அதற்கு தேவையான திறமைகள் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்பொழுது கஷ்டம் வருகிறது என்றால் அந்த வார்த்தையையே நாம் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் போதும். அந்த வார்த்தையானது நிச்சயமாக உன்னை நெருங்காது. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லிப்பார், நிச்சயமாக சந்தோஷம் வரும். நீ எதை நினைக்கிறாயோ, எதை விதைக்கிறாயோ, அதுவேதானே உனக்கு கிடைக்கும். அதனால் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லலாமே தங்கமே. நீ என்னுடைய பிள்ளை. உன்னை நான் அளவைத்து வேடிக்கை பார்த்து உன்னை காயப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி நீ அழுவதை பார்த்து நானும் கஷ்டப்பட்டு எதற்கு? அதனால் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். நானும் இனி கவலைப்படக்கூடாது, உன்னையும் நான் கவலைப்பட வைக்கக்கூடாது. அதனால் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் எடுத்து நல்ல விஷயங்களாக தருவேன். நிறைய தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது. ஆனால் இனி அதை நான் ஒரு பொழுதும் அனுமதிக்கவே மாட்டேன். இந்த வாராகி ஆகிய நான் உனக்கான அனைத்து தேவையான விஷயங்களையும் தேவையான நல்லதுகளை மட்டும் தந்து உன்னை வாழ வைத்து அதன் மூலமாக நான் சந்தோஷப்பட போகிறேன். இதற்கு மேல் நீ கவலைப்பட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நடப்பதற்கு முன்பே சொல்வது எல்லாம் மிகப்பெரிய விஷயம் அல்லவா? உனக்கு நடக்கப் போகும் விஷயத்தையே சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் நீ எதையாவது நினைத்து பயந்தாய் என்றால், கலங்கினாய் என்றால் நான் பொறுப்பல்ல. தெய்வங்கள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்று சொல்கிறேன். இந்த வாராகியானவள் யார்? ஆதிபராசக்தியின் உருவமே. நிச்சயமாகவே அனைத்து வழிகளையும் நான் உனக்கு காட்டி உன் வாழ்வில் சந்தோஷங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.